அண்மை செய்தி. மதுரை ஆவின் நிர்வாக சீர்கேட்டை வீடியோவாக வெளியிட்ட ஊழியரை சஸ்பெண்ட் செய்வது கடும் ஜாக்கிரதத்தின் உச்சம் என்று இபிஎஸ் கருத்து தெரிவித்திருக்கிறார். மதுரை ஆவின் நிர்வாக சீர்கேட்டை வீடியோவாக வெளியிட்ட ஊழியரை சஸ்பெண்ட் செய்வது கடும் அராஜகத்தின் உச்சம் என்று இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். இதை பற்றின மேலும் விவரங்களையும் அந்த செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? மதுரை ஆவின் நிறுவனத்தில் பணி செய்யக்கூடிய ஒரு பணியாளர் ஆவின் பாலில் தண்ணீர் கலக்கப்படுவது தொடர்பான வீடியோவை வெளியிட்டிருந்தார். அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதனை கண்டித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த பதிவினை வெளியிட்டிருக்கின்றார். அதன்படி ஆவின் ஊழியர் சமூக அக்கறையுடன் வெளிக்கொணர்ந்து வந்த ஒரு குற்றச்சாட்டை அவர் கூறிய புகாரின் உண்மை உள்ளதா என்று ஆராய்ந்து தவறிழைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக தவறை சுட்டிக்காட்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது அப்பட்டமான சர்வாதிகார போக்கு என்று விமர்சித்திருக்கின்றார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. போதைப் பொருள் பழக்கத்திற்கு எதிராகவும் சட்டம் ஒழுங்கை காக்கவும் சர்வாதிகாரியாக மாறுவேன் என்று வாள் சுழற்றிய முதலமைச்சர் அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் தனது ஆட்சியில் தவறுகளை சுட்டிக்காட்டுபவர்களை ஒடுக்குவதில் மட்டுமே சர்வாதிகாரியாக இருப்பதாக தன்னுடைய விமர்சனத்தை பதிவு செய்திருக்கின்றார். உடனடியாக ஆவின் நிறுவனத்தின் தவறை சுட்டிக்காட்டிய நிறுவன ஊழியரை மீண்டும் பணியமர்த்தி தவறிழைத்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது பதிவை வெளியிட்டுள்ளார்.